உண்மையான அன்பு எது? ஒரு நாள் குருவும் அவரது சீடனும் குளக்கரையில் அமர்ந்திருந்தார்கள். சீடன் பல கேள்விகளை குருவிடம் கேட்டுக்கொண்டிருந்தான். குருவும் நிதானமாக பதிலளித்துக் கொண்டிருந்தார். குருவே, சுயநலமிக்க அன்பிற்கும் சுயநலமில்லாத அன்பிற்கும் வித்தியாசம் என்ன? எனக்கு கொஞ்சம் விளக்கமாக கூறுங்களேன் என்றான். குரு சீடனுக்கு பதிலை எப்படி விளக்குவது என்று சற்றும் முற்றும் பார்த்தார். ஒரு இளைஞன் குளக்கரையில் தூண்டிலை பிடித்துக்கொண்டு அமர்ந்திருந்தான். அவன் அருகில் கூடையில் அவன் பிடித்து போட்ட மீன்கள் துடித்துக் கொண்டிருந்தது. குரு அந்த இளைஞனிடம் பேச்சு கொடுத்தார். தம்பி, மீன் என்றால் ரொம்ப பிடிக்குமோ என்றார். அவனும், ஆமாம் ஐயா, மீன் என்றால் எனக்கு உயிர். பிடித்து வைத்த மீன்களையெல்லாம் இன்று இரவு என் மனைவியை சமைக்கச் சொல்லி ஒரு பிடி பிடிக்கப் போகிறேன். உங்களுக்கு வேண்டுமானால் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள். குளத்தில் நிறைய மீன் கிடைக்கிறது என்றான். குருவோ, எனக்கு வேண்டாம் தம்பி என்று புன்சிரிப்புடன் கூறி மறுத்துவிட்டார். நடப்பதையெல்லாம் சீடன் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞனும் சற்று நேரத்தில் மீன் பிடித்துவிட்டு கிளம்பிவிட்டான். ஒரு வயது முதிர்ந்த பெரியவர் குளக்கரையை நோக்கி வருவதை குரு பார்த்துவிட்டார். அவர் கையில் ஒரு வெள்ளை நிற பை இருந்தது. குரு அதை உற்று பார்த்தார். அது பையின் நிறமல்ல, அதிலிருக்கும் பொறியின் நிறம் என்பதை தெரிந்து கொண்டார். அந்த பெரியவர் குளக்கரையில் வந்து அமர்ந்தார். பையிலிருந்து பொறியை எடுத்து தண்ணீரில் தூவினார். நூற்றுக்கணக்கான மீன்கள் பொறி இருக்கும் இடத்தை எறும்புகள் போல மொய்த்தன. குரு அவரிடமும் பேச்சு கொடுத்தார். என்ன பெரியவரே, மீன் என்றால் ரொம்ப பிடிக்குமோ என்று சற்று முன் அந்த இளைஞனிடம் கேட்ட அதே கேள்வியை பெரியவரிடம் கேட்டார். பெரியவரும், ஆமாம் ஐயா, மீன் என்றால் எனக்கு உயிர். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இங்கு வந்து இங்குள்ள மீன்களுக்கு உணவளிப்பேன் என்றார். அவரிடம் பேசி முடித்துவிட்டு சீடனின் பக்கம் திரும்பினார். பார்த்தாயா, இருவரும் மீனின் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பது அவர்கள் மீனென்றால் உயிர் என்று கூறும்போதே தெரிந்திருக்கும். அந்த இளைஞன் மீன்களை ருசி என்னும் சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டான். அவன் தன்னுடைய சந்தோஷத்தில் மட்டுமே கவனம் செலுத்தினான். ஆனால் அந்த பெரியவர் மீன்கள் பசியாறுவதற்கு சுயநலம் இல்லாமல் உணவளித்தார். இருவருக்கும் மீன்கள் பிடித்திருந்தது. ஆனால் இருவரின் நோக்கம் வேறு. மொத்தத்தில் அன்பில் சுயநலம் இருந்தால் அது அன்பே இல்லை. சுயநலம் இல்லாத அன்புதான் உண்மையானது, நிரந்தரமானது என்று குரு சீடனுக்கு புரிய வைத்தார். இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம். லைக் பண்ணிக்கங்க. தேடி வரும் தெய்வம். தன்னிடம் சீடனாக புதிதாக வந்த சேர்ந்தவரிடம் குரு கேட்டார், ஆன்மீகத்தின் நோக்கம் என்ன என்று சொல்ல முடியுமா? புதிய சீடன், இறைவனை அறிவதும் அடைவதுதான் ஆன்மீகத்தின் நோக்கம். அப்படியா? என்ன அப்படியா என்று கேட்கிறீர்கள்? அப்படித்தானே இருக்க முடியும். சரி, இத்தனை நாள் ஆன்மீகத்தில் சாதகம் செய்து வருகிறாயே, இறைவனை அறிந்தாயோ? இல்லை, ஆனால் முயன்று கொண்டிருக்கிறேன். நல்லது. உண்மையிலேயே இறைவனை அறிந்துவிட முடியும் என்று நம்புகிறாயா? சீடன் சற்றே யோசித்துவிட்டு சொன்னான், நம்புகிறேன். இருப்பினும் கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்கிறது. எதனால் இந்த சந்தேகம் வருகிறது? பலர் பலவிதமாக இறைவனை பற்றி சொல்கிறார்கள். மிகவும் ஆராய்ந்து பார்த்தால் தெளிவை விட குழப்பமே மிஞ்சுகிறது. நல்லது. எப்போது நீ உள்ளது உள்ளபடி சொன்னாயோ அதுவே நல்லது. சீடனே, இப்போது நான் வேறு விதமாக கேட்கிறேன். நீ ஆண்டவனை தெரிந்து கொள்ள, அடைய உண்மையிலேயே விரும்புகிறாயா? ஆமாம் குருவே, உன் விருப்பத்தின் காரணமாகத்தான் நீ ஆன்மீக பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறாய். அப்படித்தானே? ஆமாம் குருவே. அன்புள்ள சீடனே, நீ இறைவனை அடைய ஒரு எளிமையான மாற்று வழியை சொல்லித் தருகிறேன். மிகவும் சந்தோஷம் குருவே. இந்த வழிக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த வழியில் நீ இறைவனை அடைய முடியாது. ஆனால் இறைவன் தான் உன்னை வந்து அடைவான். இது குழப்பமாக இருக்கிறதே. ஒரு குழப்பமும் இல்லை. ஒரு அரசன் இருக்கிறான். பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு அவன் ராஜா. அவன் அருகே நெருங்குவதோ பேசுவதோ அறிவதோ எளிமையான விஷயம் அல்ல. முடியவும் முடியாது. ஆம், ஆனால் ராஜாவை சந்திக்க வேண்டும் என்கிற பெர்ஜை ஒரு அருமையான காரியத்தை செய்கிறான். அவன் தேசத்தில் உள்ள மக்கள் எல்லோருக்கும் பயன்படும்படியாக உழைக்கிறான். பல அறச்செயல்களை செய்கிறான். இந்த செய்தி ராஜாவுக்கு போகிறது. உடனே ராஜா பிரதிநிதிகளை அனுப்பி தன் அரசவைக்கு அவனை வரவழைக்கிறார். அல்லது அவரே நேரில் அவனை பார்க்க வருகிறார். அவனோடு உரையாடுகிறார், பாராட்டுகிறார், பரிசுகள் தருகிறார். இது நடக்குமில்லையா? நிச்சயமாக நடக்கும் குருவே. இப்போது ராஜாதான் இறைவன், நீதான் அவன். நீ என்ன முயற்சி செய்தாலும் ராஜாவை நெருங்குவது கஷ்டம். ஆனால் உன் செயல்கள் பலருக்கும் பயனுடையதாக இருந்தால் அந்த ராஜாவே, இறைவனே உன்னை பார்க்க வருவார். எனவே இறைவனை பார்க்கும் முயற்சியை கைவிடு. இறைவன் உன்னை தேடி வரும் தகுதியான செயல்களில் மட்டுமே ஈடுபடு. இறைவனே உன்னை வந்து அடைவான். சரிதானே? மிகவும் சரிதான் குருவே. நல்லது சீடனே. இனி ஆன்மீகம் உனக்கு கைகூடும். போய் வா. சீடன் தெளிவடைந்து குருவிற்கு நன்றி தெரிவித்தான். நம் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொல்களும் செயல்களும் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு நல்லது செய்யுமெனில்
இறைவனை நாம் தேட வேண்டியதில்லை, இறைவனே நம்மை தேடி வருவார். இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.